கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் அனுதின ஜெப வேலைக்காக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்தண்டையிலே வந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய சிலாக்கியமாய் இருக்கிறது. ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நீர் எங்களை முடிசூட்டும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கர்த்தருக்குள் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான சகல புண்ணியங்களையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். பிலிப்பியர் 4 முதல் 7 வரைக்கும் உள்ளதான வசனங்கள் உள்ளதான இந்த சத்தியத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்திலே நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவரே மேன்மையாய் இருக்க இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்களை நாங்கள் அணுகி பார்க்கிறோம். ஆனால் அவற்றினுடைய முடிவெல்லாம் சஞ்சலமும் வருத்தமும் வேதனையுமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்களுடைய பலன் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டு கிடையிலே மந்தைகள் அற்று போனாலும் என்று சொல்லி அங்கே ஆபகுக்களை நாங்கள் பார்க்கிறது போல நானும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்ற வார்த்தையின்படியே சுவாமி தகப்பனே, மகிழ்ச்சி சந்தோஷம் என்கிற ஒன்றை உம்மால் மாத்திரம்தான் எங்களுக்கு நிரந்தரமாய் அருள முடியும். ஆண்டவரே, ஆதலால் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டான சந்தோஷத்தினாலே எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொருவரும் நிரப்பப்பட நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நீ உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட மற்றவர்களையும் ஆதாயப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய குணாதிசயத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, சாந்த குணம் ஆண்டவரே தகப்பன், இந்த பொறுமையின் குணம் ஆண்டவரே, சகிப்பு தன்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கிருபையாய் அருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளக்கூடியதான ஆவியின் கனியிலே இருக்கக்கூடியதான குணாதிசயங்கள் ஆனாலும், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியதான அந்த சாந்த குணமானாலும் தகப்பனே எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளினால் ஜெப ஜீவியத்தினால் எங்களை மறுரூபப்படுத்தும்படி செபிக்கிறோம். அது எங்களை கர்த்தருடைய வருகைக்கென்று ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துகிறதாய், அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்த ஏவுகிறதா இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்முடைய பாதத்திலே வைக்கிற ஆண்டவரே ஒரு தன்மையை எங்களிடத்திலே காணப்பட வேண்டும். சுவாமி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி நாங்கள் தியானிக்கிறோமே. சுவாமி தகப்பனே, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தகப்பனே எல்லா விண்ணப்பங்களோடும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஆண்டவரே கர்த்தருக்குள் தெரியப்படுத்துகிற ஒரு ஜெப ஜீவியம் எங்களிலே அதிகமாய் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தெரியப்படுத்தாமல் நித்தமும் வேதனையோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை சஞ்சலத்தோடு கூட கழிக்க ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவரே, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நாங்கள் நினைத்ததற்கும் நாங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமான ஒரு தேவ சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையிலே பதிலாக கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, அன்புள்ள இயேசு சுவாமி, எங்கள் இருதயங்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் கவலைகளினாலே ஒடுக்கி போடாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்து கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஜெப வேளையிலே எங்களோடு கூட கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும்
உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. என்ன கவலைகளோடு கூட, என்ன எதிர்பார்ப்புகளோடு கூட, என்ன ஒரு சஞ்சலத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ தகப்பனே, ஒரு ஜெபமாய், ஒரு வேண்டுதலாய் தகப்பனே, ஒரு விண்ணப்பமாய் தகப்பனே, அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து விடுகிற ஒரு பெரும் மூச்சு ஆண்டவரே, ஒரு ஏக்கம் சுவாமி தகப்பனே, ஒரு உம்முடைய சமூகத்திலே அது தெரியப்படுத்த கடவுது ஆண்டவரே. தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர் ஆண்டவரே. நாங்கள் கிரகிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மகிமையாய் செய்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே யோபுவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீர் செய்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே யோபு 5:9 சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனை எல்லா புத்திக்கும் மேலான ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு உயர்வை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் கிருபையாய் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே சுவாமி, எங்களுடைய வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய சரீர சுகத்திலே ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய நீர் கிருபையாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க, கர்த்தருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் நல்ல குணாதிசயம் உடையவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணப்பட தகப்பனே, எந்த உலக மாமிசம் பிசாசினுடைய கவலைகள், வேதனைகள், சஞ்சலங்கள் எங்களை நெருக்கி போடாதபடிக்கு எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய சமாதானத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய விடுதலையினாலே நித்தமும் நாங்கள் அநேகருக்கு சாட்சியாய் விளங்க ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.